டிரம்பின் போர் நிறுத்த நீடிப்பு, ஈரானிடமிருந்து வெளிவராத பிரதிபலிப்பு. மிக பாரிய 34 கப்பல்களை இரவோடு இரவாக கடத்தி ஈரான். ஹோர்முஸ் முற்றுகையில் டிரம்பிற்கு காத்திருந்த ஏமாற்றம். ஹோர்முஸ் நீரிணையில் பெரும் பதற்றம், ஈரானால் அடுத்தடுத்து சிதைக்கப்பட்ட கப்பல்கள். மிக சக்தி வாய்ந்த ஆயுதத்தை வெளிக்கொணர்ந்த ஈரான், டிரம்பை திணற வைக்கும் அணுசக்தியை விஞ்சிய யுக்தி. பேரழிவை ஏற்படுத்தும் ஆபத்தான ரசாயனங்களுடன் ஈரான் கப்பல், அமெரிக்கா கடும் எச்சரிக்கை. மத்திய கிழக்கின் எண்ணெய் வளங்கள் சுக்குநூறாக்கப்படும், வளைகுடா நாடுகளுக்கு ஈரான் தளபதி விடுத்து மாபெரும் மரண எச்சரிக்கை. போர் நிறுத்தம் அதிரடியாக நீட்டிப்பு, ஆனால் கடல் முற்றுகை தொடரும், பாகிஸ்தான் கோரிக்கை ஏற்று டிரம்ப் மாபெரும் அறிவிப்பு. எங்கள் விரல்கள் ட்ரிக்கரில் உள்ளன, அமெரிக்கா தாக்கினால் மாபெரும் அழிவு நிச்சயம், ஈரானிய ராணுவத்தின் உச்சக்கட்ட எச்சரிக்கை. டெல் அவிவை அழிப்போம், கத்தார் எரிவாயுவை சாம்பலாக்குவோம், நள்ளிரவு வீதிகளில் மாபெரும் ஏவுகணைகளை இறக்கிய ஈரான். போர் நிறுத்தம் அறிவித்த சில மணி நேரங்களில் ஹோர்முஸ் ஜலசந்தியை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த ஈரான். எங்கள் பொறுமைக்கு முன் டிரம்பின் மிரட்டல் எடுபடாது, அமெரிக்காவின் மாபெரும் பின்வாங்கலை கொண்டாடும் ஈரானிய தலைவர்கள். அமெரிக்காவுடான போர் நிறுத்தத்தை நீடிப்பது குறித்து ஈரான் இன்னும் எந்த அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டையும் அறிவிக்கவில்லை. போர் நிறுத்தத்தை நீடிக்க ஈரான் அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொண்டுள்ளது என்று சில ஊடகங்களில் செய்திகள் வெளியான போதிலும் இந்த விவகாரம் குறித்து ஈரான் இஸ்லாமிய குடியரசு இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டையும் அறிவிக்கவில்லை என்று தஸ்னீம் ஊடகம் தெரிவித்துள்ளது. சில ஊடகங்களில் ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் கூறியதாக வெளியான ஒரு செய்தியும் தவறானது. இதன் காரணமாகவே அதே ஊடகங்கள் அந்த செய்தியை நீக்கியுள்ளன. போர் நிறுத்தத்திற்கான ஈரானின் அதிகாரப்பூர்வ ஒப்புதல் குறித்து ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாயி இன்று எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை. போர் நிறுத்தத்தை நீடிப்பது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கூற்றின் பல்வேறு அம்சங்களை ஈரான் தற்போது ஆராய்ந்து வருகிறது என அந்த ஊடகம் மேலும் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் ஈரானிய புரட்சிகர காவல் படையினரால் 3 சரக்கு கப்பல்கள் இலக்கு வைக்கப்பட்டுள்ள சம்பவம் சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாக்குதலில் ஜுபூரியா என்ற கப்பல் ஈரானிய கடற்பரப்பு கரையில் தரை தட்டியுள்ளதாகவும் MSC பிரான்செஸ்கா மற்றும் FMA நோண்டாஸ் ஆகிய கப்பல்கள் ஈரானிய படையினரால் கைப்பற்றப்பட்டு அந்நாட்டு கரையை நோக்கி திருப்பப்பட்டுள்ளதாகவும் ஈரானிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பனாமா நாட்டின் கொடியுடன் பயணித்த MSC பிரான்சிஸ்கோ கப்பல் ஹோர்முஸ் நீரிணையை கடக்க முயன்ற போது ஈரானிய கரையிலிருந்து சுமார் 6 கடல் மைல் தொலைவில் வைத்து தாக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்பகுதி மற்றும் ஊழியர்கள் தங்கும் பகுதி சேதமடைந்துள்ளதாகவும் தெரிய வருகின்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளுடனான ஈரான் போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மீண்டும் மூடியுள்ளதாக அறிவித்த பின்னணியிலேயே இந்த அதிரடி தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை உலகளாவிய எரிபொருள் போக்குவரத்திற்கு மிக முக்கியமான இந்த பாதையில் கப்பல்கள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளமை சர்வதேச எரிசக்தி சந்தையில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதுடன் கப்பல்களில் உள்ள பணியாளர்களின் பாதுகாப்பு குறித்த கவலைகளையும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹோர்முஸ் நீரிணையை தனது முழுமையான கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக அமெரிக்கா கூறி வரும் நிலையில் ஈரானுடன் தொடர்புடைய 34 கப்பல்கள் அமெரிக்காவின் முற்றுகையை தாண்டி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஏப்ரல் 13 அன்று ஈரானின் பொருளாதாரத்தை முடக்குவதற்காக அமெரிக்கா விதித்த கடல்வழி முற்றுகையை மீறி இந்த சம்பவம் நடந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. வளைகுடா பகுதியிலிருந்து 19 கப்பல்கள் வெளியேறியுள்ளன. அதே சமயம் 15 கப்பல்கள் அரபிக்கடல் வழியாக ஈரானுக்குள் நுழைந்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. இதன்போது வெளியேறிய கப்பல்களில் 6 கப்பல்கள் சுமார் 10.7 மில்லியன் பீப்பாய் ஈரானிய கச்சா எண்ணெயை கொண்டு சென்றுள்ளன. இதன் சர்வதேச மதிப்பு சுமார் $910 மில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதிநவீன தொழில்நுட்பங்களை கொண்ட அமெரிக்க படைகளிடமிருந்து தப்பிக்க ஈரான் கையாண்ட உத்திகள் அம்பலமாகியுள்ளதாக சர்வதேச தரவுகள் தெரிவிக்கின்றன. டோரினா போன்ற பாரிய ஈரானிய கப்பல்கள் தங்களது இருப்பிடத்தை காட்டும் டிரான்ஸ்பெண்டர் கருவிகளை அணைத்துவிட்டு இரவோடு இரவாக தப்பியுள்ளன. மலேசிய கடற்பரப்பில் வைத்த ஒரு கப்பலில் இருந்து மற்றொரு கப்பலுக்கு எண்ணெயை மாற்றி அதன் பிறப்பிடத்தை மறைக்கும் தந்திரத்தை ஈரான் கையாண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
பல தசாப்தங்களாக ஈரானின் அணுசக்தி மையங்களை மட்டுமே குறிவைத்து வந்த அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் இப்போது ஒரு புதிய உண்மை தெரிய வந்துள்ளது. ஈரானிடம் இருக்கும் உண்மையான அணுவாயுதம் ஏவுகணைகள் அல்ல, அது ஹோர்முஸ் நீரிணையிலும் கடல்வழி பாதைத்தான் என அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எவ்வித நேரடி உடல் ரீதியான அழிவுகளுமின்றி உலகளாவிய வர்த்தகத்தை முடக்கும் இந்த உத்தி அமெரிக்காவை தனது மூலோபாயங்களை மாற்றியமைக்க கட்டாயப்படுத்தியுள்ளது. பல தசாப்தங்களாக ஈரானின் அணுசக்தி திட்டமை பிராந்தியத்தின் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அமெரிக்காவாலும் இஸ்ரேலாலும் பார்க்கப்பட்டது. 2025 மற்றும் 2026 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட வான்வெளி தாக்குதல்கள் ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் மற்றும் ஏவுகணை தளங்களை சேதப்படுத்தின. இருப்பினும் இந்த மோதல்கள் ஈரானிடம் ஏற்கனவே ஒரு வலிமையான ஆயுதம் இருப்பதை நிரூபித்துள்ளன. உலகின் கடல்வழி கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு வர்த்தகத்தில் சுமார் 20% ஹோர்முஸ் நீரிணை வழியாக நடைபெறுகின்றது. அணுவாயுதங்கள் பேரழிவின் மூலம் அச்சுறுத்துகின்றன. ஆனால் ஹோர்முஸ் நீரிணையை முடக்குவது என்பது பொருளாதார ரீதியாக அதே அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஈரான் தனது கடற்படை மூலம் சில எச்சரிக்கைகளை விடுத்து ஒரு சில கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்திய உடனேயே காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் கப்பல் உரிமையாளர்கள் பின்வாங்கினர். இதன் விளைவாக கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு $110 என்று அபாய கோட்டை தாண்டியது. ஈரானின் இந்த ஹோர்முஸ் ஆயுதத்தை எதிர்கொள்ள அமெரிக்கா தனது கவனத்தை வான்வழி தாக்குதல்களிலிருந்து கடற்படை நடவடிக்கைகளுக்கு மாற்றியுள்ளது. அமெரிக்க கடற்படை ஹோர்முஸ் மற்றும் அரபிக்கடலுக்கு இடையே போர்க்கப்பல்களை நிலைநிறுத்தியுள்ளது. இது வரும் பாதுகாப்பு நடவடிக்கை மட்டுமில்லாமல் அந்த பாதையை சொந்தம் கொண்டாடும் ஒரு முயற்சியாகவும் பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அந்த பாதை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு அமெரிக்கா சுங்க கட்டணம் வசூலிக்க தகுதியுடையது என்று குறிப்பிட்டிருப்பது இந்த பகுதியின் மீதான அமெரிக்காவின் மேலாதிக்கத்தை உணர்த்துகிறது. கன்னிவெடிகளை அகற்றுவது மற்றும் கடற்பயண சுதந்திரம் என்ற பெயரில் அமெரிக்கா அங்கு நிரந்தரமாக முகாமிடுவது ஒரு அமெரிக்க நீர்நிலையை பாதுகாப்பது போன்ற தோற்றத்தை உருவாக்குகிறது என ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். சென்கோம் அமைப்பின் பல விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் அந்த பகுதியில் நிரந்தரமாக இருக்க வேண்டிய சூழல் ஏற்படும். இது உலகின் புற பகுதிகளில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகளை பாதிக்கலாம். ஈரானின் சிறிய ரக தாக்குதல் படகுகள், ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை அமெரிக்கா நீண்ட காலத்திற்கு எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். எண்ணெய் விலை உயர்வை தவிர்க்க புதிய குழாய் இணைப்புகளை உருவாக்க பல ஆண்டுகள் மற்றும் மில்லியன் கணக்கான டாலர்கள் செலவாகும். மேலும் இந்தியா, சீனா போன்ற நாடுகளுடன் இணைந்து மாற்று எரிசக்தி திட்டங்களில் அமெரிக்கா பணியாற்ற வேண்டியிருக்கும். சுருக்கமாக சொன்னால், ஹோர்முஸ் நீரிணை ஒரு பாதுகாவலராக அமெரிக்கா தன்வசம் வைத்திருக்க நினைத்தால் அது பல தசாப்த கால ராணுவ மோதல்களுக்கும் எரிசக்தி நெருக்கடிகளுக்கும் தயாராக இருக்க வேண்டும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஓமன் கடல் பகுதியில் அமெரிக்கா கைப்பற்றியிருந்த ஈரான் கப்பலில் ஆபத்தான ரசாயனங்கள் இருப்பதாகவும் இது பேரழிவை ஏற்படுத்தக்கூடும் எனவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. MV டோஸ்கா என்ற ஈரானிய சரக்கு கப்பலை அமெரிக்க கடற்படை ஏப்ரல் 18 அன்று சிறைப்பிடித்திருந்தது. இதற்கு விளக்கம் அளித்துள்ள அமெரிக்காவின் குடியரசுக் கட்சி தலைவரான நிக்கி ஹேலி, இந்த கப்பல் சீனாவிலிருந்து ஈரான் நோக்கி சென்றதாகவும் அதில் ஏவுகணைகளுக்கான வேதிப்பொருட்கள் இருந்ததாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அமெரிக்க அதிகாரிகள் இந்த கப்பலில் இருந்த ரசாயனங்களை டியூல் ஜூஸ் என குறிப்பிடுகின்றனர். இவை உரம் தயாரிப்பதற்காக அல்லது பெயிண்ட் தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்தப்படலாம் என்றும் இவற்றை சுத்திகரிப்பதன் மூலம் ஏவுகணைகளுக்கான வெடிப்பொருட்களாகவும் மாற்ற முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் அம்மோனியம் பெர்குலோட், ஹைட்ரசின் மற்றும் பாலிமர்கள் இருப்பதாகவும் கூறுகின்றனர். இதில் ஹைட்ரசின் என்பது திரவ எரிபொருள் ஏவுகணைகளில் உந்து சக்தியாக பயன்படுத்தப்படும் ரசாயன வகை என்றும் கூறப்படுகின்றது. ஈரான் சாதாரண மக்கள் பயன்பாட்டுக்காக இந்த பொருட்களை இறக்குமதி செய்வதாக கூறிக்கொண்டு சீனாவின் உதவியுடன் மறைமுகமாக தனது பொலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தை வலுப்படுத்துகிறது என்று நிக்கி ஹேலியின் குற்றம் சாட்டுகிறார். ஈரான் இதனை முழுமையாக மறுத்துள்ளதுடன் கப்பலில் வந்த சரக்கு அனைத்தும் தொழில்துறை சார்ந்த மூலப்பொருட்கள் மட்டுமே என்று விளக்கம் அளித்துள்ளது. போர் நிறுத்த முடிவடைய உள்ள பதற்றமான சூழலில் அண்டை நாடுகள் அமெரிக்காவிற்கு தங்களது ராணுவ தளங்களை பயன்படுத்த அனுமதித்தால் ஒட்டுமொத்த வளைகுடா பிராந்தியத்தின் எண்ணெய் வளங்களையும் அளித்து சாம்பலாக்குவோம் என ஈரானிய புரட்சிகர காவற்படை தளபதி மாபெரும் எச்சரிக்கை விடுத்து உலகை அதிர வைத்துள்ளார். ஈரானிய புரட்சிகர காவற்படையின் விண்படை பிரிவு தளபதியான ஜெனரல் மஜித் மௌசவி ஈரான் மீது மேலும் தாக்குதல்கள் நடத்துவது மாபெரும் தவறாக அமையும் என்றும் ஈரானிய ஊடகங்கள் வாயிலாக பகிரங்கமாக எச்சரித்துள்ளார். அண்டை நாடுகள் தங்களது நிலத்தை அமெரிக்கா பயன்படுத்த அனுமதித்தால் வளைகுடா பிராந்தியத்தின் மாபெரும் எண்ணெய் வளங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகள் முழுமையாக தாக்கப்பட்டு அளிக்கப்படும் என அவர் மிக கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். தெற்கண்டை நாடுகள் ஈரான் மீது தாக்குதல் நடத்த எதிரிகளுக்கு இடமளித்தால் அவர்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் எண்ணெய் உற்பத்தி என்பதற்கே நிரந்தரமாக விடை கொடுக்க வேண்டும் என மாபெரும் மிரட்டல் விடுத்துள்ளார். வளைகுடா முழுவதும் உள்ள பல அரபு நாடுகளில் அமெரிக்கா தனது மாபெரும் ராணுவ தளங்களையும் பல்லாயிரக்கணக்கான துருப்புகளையும் நிறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இங்கிருந்துதான் ஈரான் மீதான தாக்குதல்கள் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. அமெரிக்காவை நேரடியாக தாக்குவதோடு மட்டுமின்றி அமெரிக்காவிற்கு மறைமுகமாக ஆதரவளிக்கும் அரபு நாடுகளை நோக்கியும் ஈரான் தனது ஏவுகணைகளை திருப்பியுள்ளது. வளைகுடா நாடுகள் அமெரிக்காவிற்கு தொடர்ந்து இடமளித்தால் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கின் பொருளாதாரம் சுக்குநூறாகி உலகமே இருளில் மூழ்கும் மாபெரும் ஆபத்து உருவாகியுள்ளது.
இன்றுடன் போர் நிறுத்த முடிவடைய இருந்த உச்சக்கட்ட பதற்றமான சூழலில் ஈரானுடனான தற்காலிக போர் நிறுத்தத்தை மேலும் நீட்டிப்பதாகவும் ஆனால் கடல் முற்றுகை மாபெரும் அளவில் எவ்வித தளர்வுமின்றி தொடரும் எனவும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் அதிரடியாக அறிவித்துள்ளார். ஈரானிய அரசாங்கம் தற்பொழுது தீவிரமாக பிளவுபட்டு தங்களுக்குள் ஒருமித்த கருத்தின்றி சுக்குநூறாக உடைந்துள்ளது என்ற மாபெரும் ரகசியத்தை ட்ரம்ப் அப்பட்டமாக உலகிற்கு உடைத்துள்ளார். இதனால் தான் அவர்களால் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வர முடியவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீர் மற்றும் பிரதமர் செபாஸ் ஷெரீப் ஆகியோரை நேரடி கோரிக்கை ஏற்ற ஈரான் மீதான மாபெரும் ராணுவ தாக்குதலை தான் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஈரானிய தலைவர்கள் தங்களுக்குள் இருக்கும் பிளவுகளை சரி செய்து ஒரு ஒருங்கிணைந்த அமைதி திட்டத்தை முன்வைக்கும் வரையிலும் அது குறித்தான விவாதங்கள் ஒரு முடிவுக்கு வரும் நிலையில் போர் நிறுத்தம் நீட்டிக்கப்படுவதாக ட்ரம்ப் மாபெரும் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். போர் நிறுத்தம் நீட்டிக்கப்பட்டாலும் ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் மாபெரும் கடல் முற்றுகை தொடரும் என்றும் ராணுவம் எந்த நேரத்திலும் அடுத்த கட்ட அதிரடி தயார் நிலையில் இருக்குமாறும் ட்ரம்ப் தனது படைகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை நீட்டித்தாலும் கடல் முற்றுகையை தொடர்வதாக அறிவித்துள்ள நிலையில் அமெரிக்கர்கள் மீது சிறு தாக்குதல் நடத்தினாலும் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட இலக்குகள் மீது உடனடியாக மாபெரும் தாக்குதல் நடத்தப்படும் என ஈரானிய ராணுவம் பகிரங்க எச்சரிக்கை விடுத்து உலகை அதிர வைத்துள்ளது. ஈரானின் கதம் அல் அனுப்பிய மத்திய தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் சோல்பஹாரி தங்களது திறமையான மற்றும் வலிமையான படைகள் நீண்ட காலமாகவே 100% முழுமையான தயார் நிலையில் இருப்பதாகவும் தங்களின் வீரர்கள் எப்போதும் ட்ரிக்கரில் தயாராக இருப்பதாகவும் மாபெரும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்கா ஈரான் மீது எந்த ஒரு மாபெரும் ஆக்கிரமிப்பு அல்லது ராணுவ நடவடிக்கை எடுத்தால் ஈரானிய படைகள் முன்கூட்டியே துல்லியமாக குறிவைத்து தீர்மானித்து வைக்கப்பட்டிருக்கும் இலக்குகள் மீது உடனடியாக மிக கடுமையாகவும் மாபெரும் தாக்குதலை தொடங்கும் என்றும் அவர் சூளுரைத்துள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் அமெரிக்க ராணுவ தளபதிகள் தொடர்ந்து விடுத்து வரும் மாபெரும் போர் அச்சுறுத்தல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவே ஈரானின் இந்த உச்சக்கட்ட ராணுவ பிரகடனம் வெளிவந்துள்ளது. பாகிஸ்தானின் அதிகாரியின் கோரிக்கையேற்று ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை நீட்டித்தாலும் ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் மாபெரும் கடல் முற்றுகை தொடரும் என அறிவித்தே ஈரானின் இந்த மாபெரும் கோபத்திற்கும் ராணுவ தயார் நிலை அறிவிப்பிற்கும் முக்கிய காரணமாகும். அமெரிக்க போர் நிறுத்தத்தை நீட்டித்தாலும் ஈரான் தனது தலைநகர் தெஹ்ரான் உள்ளிட்ட பல நகரங்களில் மாபெரும் அரசு ஆதரவு பேரணிகளை நள்ளிரவில் நடத்தி அதில் தங்களின் அதிநவீன பாலிஸ்டிக் ஏவுகணைகளை நடுவீதியில் காட்சிப்படுத்தி உலக நாடுகளுக்கு மாபெரும் மரண பீதியை ஏற்படுத்தியுள்ளது. தலைநகர் தெஹ்ரானின் முக்கிய சதுக்கங்களில் நடந்த பேரணியில் ஈரானின் மாபெரும் கதர் மற்றும் ஹோரம் ஷகார் 4 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் முழுமையாக காட்சிப்படுத்தப்பட்டன. தெஹ்ரான் மட்டுமின்றி ஷிராத், தப்ரிஷ், சஞ்சான் ஆகிய நகரங்களிலும் இந்த மாபெரும் ஏவுகணை கண்காட்சி நடந்துள்ளது. நிறுத்தப்பட்டிருந்த ஒரு ஹோரம் ஷாகர் 4 ஏவுகணையில் ஓட்டப்பட்டிருந்த புகைப்படத்தில் கத்தார் நாட்டின் மாபெரும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு நிறுவனமான ராஸ்கேஸ் தங்களின் இலக்கையின் அப்பட்டமாக குறிப்பிட்டு உலகை அதிர வைத்துள்ளது. இந்த மாபெரும் இரவு நேர பேரணியில் திரண்ட ஆயிரக்கணக்கான மக்கள் ஈரானிய கொடிகளை ஏந்தி அமெரிக்காவிற்கு மரணம் என மாபெரும் முழக்கங்களை எழுப்பினர். மேலும் இஸ்ரேலின் டெல் அபிவை உடனடியாக தாக்குமாறு IRGC விண்வெளிப்படை தளபதி மஜித் மௌசவிக்கு மாபெரும் கோரிக்கை விடுத்தனர். பிப்ரவரி 28 அன்று போர் தொடங்கியதிலிருந்து தினமும் நடைபெறும் இந்த இரவு நேர பேரணிகள் அரசுக்கு மாபெரும் மக்கள் ஆதரவு இருப்பதை காட்டுவது மட்டுமின்றி இருட்டிய பிறகு அரசுக்கு எதிரானவர்கள் தெருக்களில் கூடி போராடுவதை தடுக்கும் ஒரு மாபெரும் ராஜதந்திர உத்தியாகவும் பயன்படுத்தப்படுகிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தற்காலிக போர் நிறுத்தத்தை நீட்டித்த சில மணி நேரங்களிலேயே ஹோர்முஸ் ஜலசந்தியின் மீதான தனது இரும்பு படையை ஈரான் பல மடங்கு தீவிரப்படுத்தியுள்ளது. இது அமைதி பேச்சுவார்த்தைக்கு மாபெரும் தடையாக மாறியுள்ளது. அமைதி ஒப்பந்தம் எட்டப்படுவதில் முக்கிய தடையாக உள்ள ஹோர்முஸ் ஜலசந்தி விவகாரத்தில் ஈரான் தனது கட்டுப்பாட்டை இப்போது அதிரடியாக அதிகரித்துள்ளது. இது தற்போதைய மென்மையான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் மீது மாபெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீர்வழியை கடக்க முயலும் சர்வதேச வர்த்தக கப்பல்களை ஈரானிய புரட்சிகர காவற்படையின் அதிவேக துப்பாக்கி படைகள் தடுத்து நிறுத்தி மாபெரும் வேட்டையில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதல்களில் இதுவரை மாபெரும் உயிர் சேதமோ பொருட்சேதமோ ஏற்படவில்லை என்றாலும் ஈரானின் இந்த தொடர் அதிரடி நடவடிக்கைகள் முடங்கி கிடக்கும் போரை மீண்டும் ஒரு மாபெரும் அழிவு போராக தோண்டிவிடும் உச்சக்கட்ட அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தியை மூடுவது ஈரானின் சொந்த பொருளாதாரத்திற்கே வைக்கும் மாபெரும் சூனியம் என அதிபர் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். ஆனால் உலக வர்த்தகத்தை முடக்குவது மூலம் அமெரிக்காவிற்கு உச்சக்கட்ட அரசியல் அழுத்தத்தை கொடுப்பதே ஈரானின் மாபெரும் வியூகமாக உள்ளது. இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வரமாட்டோம், இனி என்ன வேண்டுமானாலும் செய்ய ஈரான் முரண்டு பிடித்த நிலையில் வேறு வழியின்றி அதிபர் ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை கால வரையறையின்றி நீட்டித்ததை ஈரானிய தலைவர்கள் அமெரிக்காவின் மாபெரும் தோல்வியாக கருதி உலகை அதிர வைத்துள்ளனர். அமெரிக்கா ஈரானின் துறைமுகங்களை முடக்க உலக எண்ணெய் வர்த்தகத்தின் 20% செல்லும் ஹோர்முஸ் ஜலசந்தியை ஈரான் முடக்கியுள்ளது. இதனால் உலகெங்கும் குறிப்பாக அமெரிக்காவில் பெட்ரோல் விலை விண்ணை தொட்டுள்ளது. வரவிருக்கும் மிக முக்கிய இடைக்கால தேர்தலில் இது ட்ரம்பிற்கு மாபெரும் அரசியல் நெருக்கடியை உருவாக்கியுள்ளது. அமெரிக்க ஈரானிய கப்பலை
சிறைப்பிடித்தது அப்பட்டமான போர் செயல் என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சாடியுள்ளார். மறுபுறம் காலி அறையில் ஆத்திரத்துடன் காத்திருக்கும் டிரம்பிற்கு டிரம்ப் வாயை மூடு என எழுதப்பட்ட ஒரு காகிதத்தை மட்டும் ஈரானிய பிரதிநிதிகள் கொடுப்பது போன்ற நக்கல் வீடியோக்களை ஈரானிய ஊடகங்கள் வெளியிட்டு அமெரிக்காவை மாபெரும் அளவில் அசிங்கப்படுத்தியுள்ளன. இந்த மாபெரும் ராஜதந்திர விளையாட்டில் ஈரானிய அரசு வெற்றி பெற்றதாக நினைத்தாலும் நிஜத்தில் பலியாவது ஈரானிய அப்பாவி மக்களே. அமெரிக்க ஆஸ்திரேலிய தாக்குதலால் ஈரானின் உள்கட்டமைப்பு சுக்குநூறாகியுள்ளது. வேலை இழப்பு, மருந்து தட்டுப்பாடு என மக்கள் கதறினாலும் ஈரானிய அரசு அதை பற்றி கவலைப்படாமல் தனது அதிகாரத்தை தக்க வைப்பதில் மட்டுமே குறியாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.